நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். ராவ் காலம் யமகுண்டம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு என்ன பத்த வச்சிடலாமே. என்ன யோசிக்கிறீங்க? பயமா இருக்கா? பயப்படலமா. அன்னைக்கு உன்னை கொளுத்துவேன்னு சொன்னேன், இன்னைக்கு என்னையே கொளுத்திக்கலாமான்னு யோசிக்கிறேன். என்ன இந்த குடும்பமானம் போறதை என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், எங்களுக்கு தைரியசாலியும் புத்திசாலியும் தேவைப்பட்டது உண்மைதான். ஆனா அதே மர்ம ரூபத்துல வந்து கிடைக்கும் நாங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. மாமா, என்னடா பைத்தியம் இவ்வளவு தெளிவா பேசுறான்னு நினைக்கிறியா? அமெரிக்க நாகரிகத்தை பத்தி பேசவா, ஐரோப்பிய பொருளாதாரத்தை பத்தி பேசவா? மாமா, எனக்கு தலை சுத்துது. நேற்று தாமா என் பிசினஸ் பார்ட்னர் சந்திரமௌழி 20 லட்சம் ரூபாய்க்கு ஜாம்பியாவுக்கு லெதர் கார்மெண்ட்ஸ் எம் மூலமா எக்ஸ்போர்ட் பண்ணான். ஆனா நான் டெலிபோன்ல பைத்தியமா நடிச்சுட்டு இருக்கிறேன். உன் தலை மட்டும் தான் சுத்துமா, என் தலை சுத்தாதா? ஏன் மாமா நடிக்கிறீங்க? அத சொல்றதுக்கு உத்தரவு இன்னும் வரல. அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை. செககண்ண 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 செகண்ண மோக 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 மோகண்ண நக 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 நகண்ண டிகு குண டிகு குண டிகு குண டிகுண. என்னம்மா அப்படி பாக்குற? கந்த சஷ்டி கவசத்தோட இந்த பகுதியை சொல்லும் போது நல்லா இருக்கிறவங்களுக்கே திக்கும் திணறும் மூக்கும் முனகும். நான் ஆஸ்மா நோயாளி, எப்படி தடங்கள் இல்லாம சொன்னேன் பாத்தியா? அது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நடிக்கிறேம்மா ஆஸ்மா நோயாளியா. ஏன் நடிக்கிறீங்க அத்தை? அத சொல்ல இன்னும் எனக்கு உத்தரவு வரல. இதே உண்மையான விஸ்கியா இருந்திருந்தா விஸ்கியில இருக்க ஸ்பிரிட்டுக்கு நெருப்பு பட்டோன்னு பக்குன்னு பத்திக்கிட்டு நான் எரிஞ்சிருப்பேன். இது விஸ்கி இல்ல, கொக்கோ கோலா. வெறும் கொக்கோ கோலாவை குடிச்சிட்டு தடுமாறதை என் பழப்பா போச்சு. எதுக்கு தம்பி இப்படி எல்லாம் பண்றீங்க? அதை சொல்றதுக்கு எனக்கு இந்த உத்தரவு இல்ல.